அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஓகேங்களா? இது வந்து குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இப்ப கரண்ட்டா நடந்த 2 எக்ஸாம்லயுமே இந்த ஏரியாலருந்து கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்குது. அது என்னதான் கேட்கறாங்க? எப்படிதான் நம்ம வச்சு சாக்கெட் வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 20 அம்ச திட்டம் 1975. இந்த 20 அம்ச திட்டத்த கொண்டு வந்தவர்ன்னு கேட்டா, பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு 5 திட்டங்களுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். அந்த 11த் புக்ல வந்து நம்மளுக்கு வறுமை ஒழிப்பு, ஊரக வறுமை ஒழிப்பதில வந்து பல டாபிக் இருக்குது. அதாவது பல அந்த திட்டங்கள் இருக்கும். அதுல நம்ம ஒரு 5 திட்டங்கள் மட்டும் பார்க்குறோங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஷார்ட்கட் எப்படி பார்க்கலாம் பாருங்க. இந்திரா காந்தி அம்மா பிரதமரா இருக்கும்போது, அதாவது 20 அம்ச திட்டத்த வந்து கொண்டு வராங்க. அவிங்க எந்த வயசுல கொண்டு வராங்கன்னா, அவங்களுக்கு 75 வயசா இருக்கும்போது இந்த திட்டத்த கொண்டு வராங்க. இந்திரா காந்தி அம்மா 20 அம்ச திட்டத்த அவங்க எத்தனை வயசுல இருக்கும்போதுன்னா, 75 வயசுல இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது அந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு உணவு திட்டம். இங்க வேலையும் குடுத்துருவாங்க, உணவும் குடுத்துருவாங்க. அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க அப்படின்னா, ரூ. 1977 குடுக்குறாங்க. அதாவது ரூ. 2000 சம்பளம் தரத்துக்கு பதிலா ரூ. 1977 குடுக்குறாங்க. ஏன் அந்த ரூ. 23 பேலன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அத அவிங்க சேர்த்து விடுறாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவிங்க எடுத்துக்கிறான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப எழுவ இர இ இ இருவத் ரூ. 77 சம்பளம் தராங்க. இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் நீங்க வந்து சிறப்பா செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்க ஊர வந்து நான் வந்து ஒருங்கிணைந்த ஊரக அப்படின்னு உருவாக்கி, ஒரு 78 ஊர வந்து நான் வந்து ஒருங்கிணைச்சிருவேன். சிறப்பா செயல்பட்டீங்க அப்படின்னா. அப்ப 78 ஊர அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். அப்படிங்கிற ஒரு 78 ஊர வந்து நான் ஒருங்கிணைச்சிருவேன்னு சொல்றாங்க. அடுத்து, இப்ப நீங்கலாம் கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பசங்களுக்கு நீங்க ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய இளைஞர்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 78 ஊர்ல இருந்து 78 பேர் ஒரு இளைஞர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு இளைஞர்கள் எடுத்து 78 இளைஞர்கள் நாங்க எடுத்துருவோங்க. அதுக்கு தலைவரா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்த்து 79 பேர் நாங்க வந்து இந்த ஊரக இளைஞர்களுக்கான வேலை திட்டத்துக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுக்க வைப்போங்க. அந்த தலைவர வச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் கரெக்ட்டா செயல்பட்டாங்க அப்படின்னா, இந்த 78 ஊரையும் நாங்க தேசிய அளவுக்கு கொண்டு போயிருவோங்க. தேசிய அளவுக்கு கொண்டு போயிட்டோம்னா, உங்களுக்கு 1977 நாங்க சம்பளம் குடுத்தத இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் ரூ. 3 சேர்த்து குடுப்போங்க. ரூ. 1980 நாங்க குடுப்போங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்திரா காந்தி அம்மா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதாங்க இதுக்கான ஷார்ட்கட்டு. ஆ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி.